Hi students, this is Alex here. Exercise 1.2, question number 1. Find the rank of the following matrices by the minor method. So first subdivision நமக்கு இது 2 rows 2 column கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்ப இதோட rank வந்து 2 or less than 2 இருக்கணும். இப்போ நம்ம ஒரு 2 by 2 determinant எடுத்துட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஃபுல்லாவே எடுக்கணும். இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இது 4 மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணா 4. இது 0 வந்துருச்சு. அப்ப rank வந்து not equal to 2 அப்படின்னு வந்துரும். ஓகே. இப்போ rank வந்து not equal to 2 அப்படின்னா நம்ம மீதி வந்து 1 row 1 column இருக்க மாதிரி எடுக்கணும். ஸோ இதில் எது எடுத்தாலும் ஓகே. சப்போஸ் இப்போ நான் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் எடுத்தேன் அப்படின்னா இதோட வேல்யூ 2 மட்டும் வருது. ஸோ அதோட வேல்யூ 2 which is not equal to 0. அதனால நம்ம இது ரேங்க் வந்து 1 அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2ல நம்ம வந்து இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 rows and 2 columns இருக்கு. அப்போ இதோட ரேங்க் நமக்கு வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 வரணும். இப்போ ரேங்க் 2 இருக்கா அப்படின்னு செக் பண்ணா நம்ம ஒரு 2 by 2 டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ நான் வந்து -1 3 4 -7 இது எடுக்கிறேன். இதோட வேல்யூ எவாலுவேட் பண்ணும்போது 7 -12. ஸோ இது வந்து -5 வந்துருச்சு which is not equal to 0. அப்போ அதனால therefore இதோட ரேங்க் வந்து ஈக்குவல் டு 2. ஒருவேளை அது 0வா வந்துருந்துச்சுன்னா நம்ம வேற ஆர்டர் வேற மேட்ரிக்ஸ் எடுக்கணும், வேற எக்ஸாம்பிள் எடுக்கணும். இதுல இருந்து ஒரு 2 row 2 column வர மாதிரி. ஸோ எல்லா பாசிபிளையும் எடுத்துட்டு அதுல 0 எல்லாமே 0 வந்துருச்சுன்னா ரேங்க் 2 இல்லை, அடுத்தது 1 அப்படின்னு நம்ம போவோம். பட் இந்த எடுத்த ஃபர்ஸ்ட் வேல்யூலே வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ அதனால இதோட ரேங்க் வந்து 2. இப்போ சப்டிவிஷன் 3 பாருங்க. இதுல வந்து ஆர்டர் வந்து 2 rows இருக்கு அண்ட் 4 columns இருக்கு. அப்போ இதோட ரேங்க் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 தான் வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 வருதா அப்படின்னு செக் பண்ணணும்னா நம்ம ஏதாவது ஒரு மைனர் எடுத்துக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த மைனர் எடுத்துக்கிறேன், இந்த 4 எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ -1 0 -3 1. இப்போ இதோட வேல்யூ எவாலுவேட் பண்ணும்போது -1 வருது which is not equal to 0. அதனால therefore இதோட ரேங்க் வந்து ஈக்குவல் டு 2. ஸோ நான் டைரக்டாவே வந்து நாட் ஈக்குவல் டு 0 வராத மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். சப்போஸ் இப்போ நம்ம வேற ஏதாவது எடுத்து 0 வந்துச்சு அப்படின்னா நம்ம நான் 0 வருதா நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை எல்லாமே 0 வந்துருச்சு அப்படின்னா தான் நம்ம அடுத்த லோயர் ஆர்டருக்கு போவோம். ஸோ இங்கே வந்து நமக்கு 2 by 2 எடுக்கும் போதே வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டனால நம்ம ரேங்க் ஈக்குவல் டு 2 அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்றோம். இப்போ சப்டிவிஷன் 4 இதுல நமக்கு இதோட ஆர்டர் வந்து 3 rows 3 column இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து என்டையர் டிட்டர்மினன்ட்டை ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதாவது 3 row 3 column இருக்க டிட்டர்மினன்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாவே எடுக்கணும். இதோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம். இதோட வேல்யூ கால்குலேட் பண்றதுக்கு நம்ம நார்மல் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பான்ஷன் போடணும். ஸோ இது பிளஸ் மைனஸ் பிளஸ் சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 எடுத்துட்டு அதோட கோஃபேக்டர் இங்க வந்து -4 + 6 வரும். அதே மாதிரி அடுத்தது மைனஸ் ஆஃப் மைனஸ். ஸோ இந்த எலிமெண்டோட கோஃபேக்டர் எடுத்தா -2 + 30 வரும். அடுத்தது +3 இன்ட்டு இது வந்து 2 - 20 வரும். டோட்டலா இது வந்து 2, இது வந்து 28. ஸோ 2 × 28 அப்படின்னு வரும். இது +3 இன்ட்டு இது -18. ஓகே. இப்போ இது வந்து 2 + இது 56, இது -54. இது டோட்டலா 2 + 2 = 4 வந்துச்சு. இது நாட் ஈக்குவல் டு 0. therefore இதோட ரேங்க் வந்து 3. இப்போ சப்டிவிஷன் 5 இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 rows and 4 columns இருக்கு. அப்போ இதோட ரேங்க் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 வரணும். இப்போ நம்ம இது வந்து ஒரு 3 row 3 column இருக்கிற மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்டே எடுத்துக்கிறேன். அதாவது காலம் 1, அதுக்கப்புறம் காலம் 2, காலம் 3 இதோட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன். இதோட எக்ஸ்பான்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, அதனால அதை விட்டுட்டு செகண்ட் டேர்ம் -1 × 0 -32. அடுத்தது +2 × 0 -16. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன். இது டோட்டலா 32 - 32 அப்படின்னு வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. இப்போ நான் வந்து காலம் 1, காலம் 2, காலம் 3 எடுத்தேன் இல்லையா? ஸோ இப்போ நான் அடுத்தது வந்து காலம் 1, காலம் 2, காலம் 4 எடுக்கிறேன். ஸோ இது எடுக்கும்போது காலம் 1 0 0 8, அடுத்தது காலம் 2 வந்து 1 2 1, அடுத்து காலம் 4 வந்து 1 3 2.
இப்போ இதோட வேல்யூ நம்ம காலம் 1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணா வெறும் இந்த 8 இன்டூ இது மட்டும் போட்டா போதும். அதாவது 8 இன்டூ இது வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸா டிட்டர்மினண்டா கன்சிடர் பண்ணா 3 மைனஸ் 2 அப்படின்னு வரும். இதோட வேல்யூ டோட்டலா 8 which is not equal to 0. So not equal to 0 வந்துருங்களா, therefore இதோட ரேங்க் வந்து 3. Exercise 1.2 question number 2. Find the rank of the following matrices by the row reduction method. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ரோல இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ. ஸோ இதுக்கு கீழே வந்து நம்ம 2 ஜீரோ கிரியேட் பண்ணணும். இதுக்கு 2 ஜீரோ கிரியேட் பண்றதுக்கு நம்ம ரோ 2 gives ரோ 2 minus 2 times of ரோ 1. அதே மாதிரி ரோ 3 gives ரோ 3 minus 5 times of ரோ 1 பண்ண போறோம். ஸோ ரோ 1 நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ 1 1 1 3 as it is. இப்போ R2 minus 2R1 இல்லையா? ஸோ இந்த 2 மைனஸ் இதோட 2 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0 வந்துடும். இதை 2 டைம் இங்க சப்ட்ராக்ட் பண்ணா இங்க -3 வரும். இதை இங்க இது இன்ட்டு 2 இருக்கும். ஸோ நம்ம இதை 2 டைம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1 வரும். இது இங்க இன்ட்டு 2 இருக்கும். ஸோ 2 டைம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2 வரும். அதாவது 4 - 6. அடுத்தது 5 டைம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க 0 வந்துடும். இதை 5 டைம் சப்ட்ராக்ட் பண்ணும்போது -6 வரும். இதை நம்ம 5 டைம் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணா இது வந்து 2 வரும். திருப்பி இது 5 டைம்னா -4 வரும். ஏன்னா இது வந்து 5 டைம்னா 15, 11 - 15 -4 வரும். இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இது. ஸோ இதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். இப்போ நம்ம R3 gives R3 minus 2 times of R2 போடணும். ஸோ நம்ம R1 as it is, R2 as it is. இப்போ R3க்கு இதோட 2 டைம்ஸ் இப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது, அதாவது -6 மைனஸ் ஆஃப் -3 into 2 அப்படின்னு வரும்போது -6 +6 ஆயிடும். ஸோ இங்க 0 ஆயிடும். ஸோ இங்க ஏற்கனவே 0, ஏன்னா இது ரெண்டுமே 0 இருக்கலாம், 0 ஆயிடும். இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0. இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு -4 கீழே இருக்கு. ஸோ -2 into இந்த எலிமெண்ட் வந்து -2. அப்ப என்ன ஆகும்? இது -4 + 4 ஆகி 0 ஆயிடும். இப்போ நம்ம டோட்டலா எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பார்க்கணும். இது எடுத்துக்கலாம். இது நான் ஜீரோ ரோ. இதுவும் எடுத்துக்கலாம். இது எடுக்க முடியாது, எல்லாமே 0. ஸோ நமக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் ஈக்குவல் டு 2. அதனால இதோட ரேங்க் வந்து 2. சப்டிவிஷன் 2 பாருங்க. சப்டிவிஷன் 2ல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வந்து இங்க ஃபர்ஸ்டாவே இருக்கு, ஃபர்ஸ்ட் எலிமெண்டா இருக்கு. அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ்லாம் 0 ஆக்கணும். அதுக்கு நம்ம R2 gives R2 minus 3R1. அதே மாதிரி R3 gives R3 minus R1. அதுக்கப்புறம் R4 gives R4 minus R1 பண்ணாவே 0s வந்துடும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் ரோ as it is எழுதிடலாம். அடுத்தது இந்த 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0. இதை 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணா இது ஆல்ரெடி -1 இருக்கு. 3 டைம்னா 6 ஆயிடும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது -7 வந்துடும். இதை 3 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட் ஆயிடும். அப்போ இது 5 வந்துடும். அப்புறம் இதை டைரக்டா சப்ட்ராக்ஷன் R3 minus R1 0. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4. அடுத்து டைரக்ட் சப்ட்ராக்ஷன். ஸோ R3 minus R1 0. இது சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 வரும். இது வந்து சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 செகண்ட் எலிமெண்ட் எழுதியாச்சு. இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2 வந்துடும். இப்போ அடுத்தது நம்ம செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இது. ஓகே, இதை யூஸ் பண்ணி இங்க 2 ஜீரோவை கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம R3 gives R3. ஸோ இங்க நம்ம வந்து ஃப்ராக்ஷன்லாம் போட வேண்டியது இருக்கும். அதனால இந்த -7 நம்ம முதல்ல ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நான் R2 எடுத்துட்டு அந்த R2வை நான் -7ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு அங்கே 1 வந்துடும். ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 -1 இது 0. இது -7ஆல டிவைட் பண்ணும்போது 1 ஆயிடும். இது -7ஆல டிவைட் பண்ணும்போது -5/7 வந்துடும். மீதி எலிமெண்ட்ஸ்லாம் as it is எழுதிடலாம். ஓகே, இப்போ இந்த 1 வச்சு நம்ம 0 கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. இந்த ரெண்டுத்தையும் நம்ம 0 ஆக்கிடலாம். ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்க 1 இருக்கு. இதை யூஸ் பண்ணி இங்க 0 கிரியேட் பண்ணிடலாம். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா R3 gives R3 plus 4
R2 பண்ணணும். அதே மாதிரி R4 வந்து R4 plus 3 times of R2 பண்ணணும். So நம்ம R1 and R2 as it is copy பண்ணிடலாம். So 1, 2, minus 1, 0, 1, minus 5 by 7. இப்போ R3 plus 4 times of R2. இது ரெண்டுமே 0 க்குனால 0 வரும். இதை 4 times multiply பண்ணி ஆட் பண்ணா இங்க 0 வந்துரும். இதை வந்து அதாவது R3 வந்து 4 plus 4 times of minus 5 by 7 இருக்கு. நம்ம LCM எடுத்தோம்னா 28 minus 20 by 7 அப்படின்னு வரும். ஸோ 28 minus 20 by 7னா 8 by 7 அப்படின்னு வரும். ஸோ இது அப்படியே போட்டாச்சு. அடுத்தது இது 0 இருக்கும். இது 3 times நம்ம மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இங்கே 0 ஆகிடும். இது R4 வந்து 2 plus 3 times of minus 5 by 7 அப்படின்னு வரும். இது LCM எடுத்தா 14 minus 15 அப்படின்னா minus 1 by 7 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ அடுத்தது இந்த இடத்துல வந்து தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ வந்து 8 by 7 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்றதுக்காக நம்ம இந்த ரெண்டு ரோவையும் into 7 அப்படின்னு போட்டுட்டு ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம். ஸோ R3 gives R3 into 7, R4 gives R4 into 7. அப்போ நமக்கு வந்து 1, 2, minus 1 அப்படியே இருக்கும். 0, 1, minus 5 by 7 அப்படியே இருக்கும். இது 0, 0, 8 ஆயிடும். இது 0, 0, minus 1 ஆயிடும். ஸோ நம்ம வந்து into 7 போட்டோம்னா இந்த by 7 அப்படின்றது இங்கே கட் ஆயிடும். இப்போ நம்ம இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்க இருக்கு, அதுக்கு கீழே இங்க 0 ஆக்கணும். அப்போ மறுபடியும் ஃபர்தரா இதை 8ஆல டிவைட் பண்ணிடலாம் இந்த ரோ 3. ஸோ ரோ 3 gives ரோ 3 by 8 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து ஸோ நான் இங்கே கண்டினியூ பண்றேன். ஸோ நம்ம R3 தான் சேஞ்ச் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, minus 1 as it is, 0, 1, minus 5 by 7 as it is, இது 0, 0, 1, 0, 0, minus 1. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்கே இருக்கு, அதுக்கு கீழே 0 ஆக்கணும். ஸோ இந்த இடத்த வந்து நம்ம 0 ஆக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R4 gives R4 plus R3 பண்ணலாம். இப்போ நம்ம R1 as it is காப்பி பண்ணணும். 1, 2, minus 1, 0, 1, minus 5 by 7, 0, 0, 1. இதை ஆட் பண்ணும்போது 0, 0, 0ன்னு வந்துடும். இதில் மொத்தம் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோவை கணக்கில் எடுக்கலாம். ஏன்னா இது வந்து 0 இல்லாமல் இருக்கு. இதுலேயும் வந்து 0 இல்லாமல் வேற எலிமெண்ட்ஸ் இருக்கிற ரோ. இங்கேயும் வந்து எல்லாமே 0 இல்லாமல் வேற ஒரு நம்பரும் இருக்கு. ஆனால் இதில் வந்து கம்ப்ளீட்டாக 0வா இருக்கு. ஸோ மொத்தம் நமக்கு 3 ரோஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ rows equal to 3. அப்போ இதோட rank equal to 3. இப்போ subdivision 3 பாருங்க. இதுல first non-zero இங்க இருக்கு. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம 2 0 கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம 2 0 கிரியேட் பண்றதுக்கு இதுல இந்த 3 வச்சு நம்ம கிரியேட் பண்றது கஷ்டம் இல்லையா? அதனால நம்ம இந்த -1 யூஸ் பண்ணலாம். இதை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா R1 இன்டர்சேஞ்ச் R3 முதல்ல பண்ணா நமக்கு ரோ 3 வந்து மேலே வந்துடும். அடுத்தது ரோ 2 as it is இருக்கு. அடுத்தது ரோ 1. இப்போ நம்ம வந்து இங்கே கீழே 2 0 கிரியேட் பண்றது கொஞ்சம் ஈஸி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 2 gives ரோ 2 plus 2 times of ரோ 1. அதே மாதிரி R3 gives R3 plus 3 times of R1. இப்போ பாருங்க ரோ 1 -1 2 3 -2 as it is. இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா -1. இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 7. இதை 2 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 0. இப்போ இதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணி இங்க ஆட் பண்ணா 0. இதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா -2. இதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா 14. இதை 3 டைம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா இது -6 ஆயிடும். ஸோ அப்போ வந்து டோட்டலா -4 வரும். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இது. இதை யூஸ் பண்ணி இந்த இடத்துல 0 கிரியேட் பண்ணணும். அப்போ அது வந்து நம்ம R3 gives R3 -2 times of R1 போட்டா வந்துடும். ஸோ நம்ம ரோ 1 as it is எழுதிட்டு ரோ 2வும் as it is எழுதிட்டு ரோ 3 பண்ணும்போது இது 0 தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே 0 இல்லையா?
இதை இன்டூ 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம், இப்போ 0 ஆகிடும். இதை இன்டூ 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் இங்கே 0 ஆகிடும். இதை இன்டூ 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணால் -4 as it is இருக்கும். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ இங்கே இருக்குது, இதுக்கு கீழே எந்த ரோவும் இல்லை, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து நான் ஜீரோ ரோஸ் தான், ஏன்னா எல்லாமே 0 கிடையாது. செகண்டும் நான் ஜீரோ ரோ, எல்லாமே 0 கிடையாது. தேர்டும் வந்து நான் ஜீரோ ரோ, ஏன்னா எல்லாமே 0 கிடையாது, ஒரு நம்பர் இருக்கு. அப்போ இதோட நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து 3. அப்போ நம்ம டோட்டலா இதோட ரேங்க் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லலாம். எக்ஸசைஸ் 1.2 கொஸ்டின் நம்பர் 3. ஃபைண்ட் த இன்வர்ஸ் பை காஸ் ஜோர்டான் மெத்தட். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. இது வந்து நம்ம ஒரு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அதாவது A அதுக்கப்புறம் ஒரு I2 அப்படின்றத ஜாயின் பண்ணி நடுவில் ஒரு லைன் போட்டு எழுதணும். இது எழுதும்போது நம்ம A as it is காப்பி பண்ணணும். 2 -1 5 -2. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐடென்டிட்டி எழுதணும். ஐடென்டிட்டி வந்து 1 0 0 1. இப்போ நம்ம இந்த A மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டியா மாற்றணும். அதுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறத 1 ஆகணும். இது 1 ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த என்டையர் ரோ 1 வந்து அந்த எலிமெண்டாலேயே டிவைட் பண்ணணும். இது 2 இருக்கனால 2ஆல டிவைட் பண்றோம். அப்போ இது வந்து 1 ஆயிடும். -1/2, இது 1/2, இது 0, இது 5, இது -2, இது 0, இது 1. இப்போ நமக்கு இந்த இடத்துல 1 வந்துருச்சு. இந்த 1 யூஸ் பண்ணி இந்த இடத்துல 0 கிரியேட் பண்ணணும். அப்போ நம்ம R2 gives R2 minus 5 times of R1 பண்ணணும். அப்போ நம்ம R1 as it is எழுதிட்டு R2 வந்து இதை 5 times subtract பண்ணும்போது 0 ஆகிடும். இதை 5 times subtract பண்ணோம் இல்லையா, ஸோ -2 இருக்கு, -5 times of -half. அப்போ இது -2 plus 5/2 ஆகிடும். LCM எடுத்த பிறகு -4 plus 5 அப்படின்னு வரும், which is 1/2. ஸோ இங்கே வந்து 1/2 அப்படின்னு வரும். அடுத்தது 0 -5/2 அப்படின்னு போடுவோம், -5/2 வரும். அடுத்தது 1 - 0 அப்படின்றதுனால இந்த இடத்துல வெறும் 1 தான் வரும். ஸோ நம்ம இதை ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட டார்கெட் இந்த இடத்துல 1 ஆக்கணும். ஸோ இதை 1 ஆக்கணும் அப்படின்னா அங்கே என்ன நம்பர் இருக்கோ அதால டிவைட் பண்ணணும், இல்லாட்டி அது ரெசிப்ரோக்கலால மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம வந்து R2 gives R2 into 2 அப்படின்னு போடலாம். இப்போ நமக்கு இது வந்து 1 -half half 0 as it is இருக்கு. இது into 2 போட்டோம்னா 0 1, இது -5 into 2 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம 0 கிரியேட் பண்ணணும் இந்த 1 யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நம்ம வந்து R1 gives R1 plus half times of R2 அப்படின்னு போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே 1 இருக்கு. ஸோ இது half times of 0 போட்டாலும் அதே தான் வரும். திருப்பி இந்த -half கூட இதை half times மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும்போது இங்கே 0 ஆகிடும். திருப்பி இது இங்கே half times போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஆட் பண்ணும்போது நமக்கு -5/2 plus halfனு வரும் இல்லையா, ஸோ -4/2 வரும், which is -2. அடுத்து இதை half times போட்டுட்டு இங்கே ஆட் பண்ணும்போது 1 வரும். நம்ம ரோ 2 நம்ம எதுவுமே பண்ணல, ஸோ அது as it is அப்படியே எழுதிடணும். ஓகே, ஸோ இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இங்கே நமக்கு ஐடென்டிட்டி வந்துட்டனால நமக்கு இந்த பக்கம் இருக்கிறது தான் இன்வர்ஸ். அப்போ நம்ம A இன்வர்ஸ் அப்படின்னு போட்டோம்னா -2 1 -5 2. சப்டிவிஷன் 2 பாருங்க. நம்ம இதுக்கு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ நம்ம வந்து AI3 அப்படின்னு போடணும், நடுவில் ஒரு லைன் போட்டுடணும். ஏன் I3 அப்படின்னா 3 rows and 3 column. ஸோ இப்போ A எழுதும்போது 1 -1 0 1 0 -1 6 -2 -3 போட்டாச்சு. இப்போ இதோட இந்த ஐடென்டிட்டியும் சேர்த்து எழுதணும். ஸோ அது வந்து 1 0 0 0 1 0 0 0 1. இப்போ நம்ம இதை இங்கே க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஏவை வந்து எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் வச்சு ஐடென்டிட்டியாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல 1 வேணும், பட் 1 ஆல்ரெடி இருக்கு. அதுக்கு கீழே 2 0 வேணும். இதை கிரியேட் பண்றதுக்கு நம்ம R2 gives R2 minus R1 போட்டா 0 ஆயிடும். அதே மாதிரி R3 gives R3 minus 6 times of R1 போடணும்.
இப்போ நமக்கு ரோ 1 as it is எழுதணும். 1 minus 1 0 1 0 0. R1 minus R2 இது 0. இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்க 1 வந்துரும். இது சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -1 வரும். இது திருப்பி 0 minus 1 இங்க -1 வரும். திருப்பி இது 1 minus 0 0 minus 0. இதை 6 டைம்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணும்போது இங்க 0 வந்துரும். இதை into 6 போட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -2 plus 6 ஆயிடும். அப்போ 4. அதே மாதிரி இதை into 6 போட்டா அது 0 தான். சப்ட்ராக்ஷன் பண்ண பிறகு -3 தான் இருக்கும். இதை into 6 போட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது -6 வரும். இது ரெண்டுமே 0. இது 1 வந்துரும். ஸோ நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட டார்கெட் வந்து இந்த எலிமெண்ட்டை 1 ஆக்கணும். இது 1 இருக்கு ஆல்ரெடி. அதனால அது மேலேயும் கீழேயும் நம்ம 2 0 கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இதை வந்து R1 gives R1 plus R2 போட்டாவே 0 வந்துடும். அதே மாதிரி R3 gives R3 minus 4R2 அப்படின்னு போட்டால் இந்த இடத்துல 0 வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ணலாம். ஸோ R1 plus R2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இது 1, இது ஆட் பண்ணால் 0, இது ஆட் பண்ணால் -1, இது ஆட் பண்ணால் 0, இது ஆட் பண்ணால் 1, இது ஆட் பண்ணால் 0. ஸோ நான் R1 and R2 ஆட் பண்ணி R1ல எழுதியிருக்கேன். R2 நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ 0 1 -1 -1 1 0 R2 ஃபில் பண்ணியாச்சு. இப்போ R3 வந்து இதை வந்து இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணி R3 minus R2 போடணும். சரி ரெண்டுமே 0க்குனால 0. இதை இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ இது 0. இதை இன்ட்டு 4 டைம்ஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 plus 4 ஆயிடும். அப்போ 1 ஆயிடும். இதை இன்ட்டு 4 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது -6 plus 4 ஆயிடும். அப்போ -2 அப்படின்னு வரும். ஸோ இதை இன்ட்டு 4 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது -4 வரும். இதை இன்ட்டு 4 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது வெறும் 1 தான் வரும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்மளோட டார்கெட் இந்த இடத்துல 1 கிரியேட் பண்ணணும். பட் 1 ஆல்ரெடி இருக்கு. அந்த 1 யூஸ் பண்ணி இந்த ரெண்டு இடத்துல 0 கிரியேட் பண்ணணும். அதுக்கு நம்ம ஆட் பண்ணாவே வந்துடும். ஸோ R1 gives R1 plus R3, R2 gives R2 plus R3. ஏன்னா -1 plus 1 இருக்குல்லையே, ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஐ மீன் 0 வரும். அதில் நம்ம இன்வெர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆட் பண்ணும்போது 1. ஸோ R1 plus R3 ஆட் பண்ணுறோம். ஸோ இது 0, இதுவும் 0. இது -2, இது ஆட் பண்ணால் -3, இது ஆட் பண்ணால் 1. அதே மாதிரி R2 plus R3 ஆட் பண்ணும்போது இது 0 1, இது 0, இது ஆட் பண்ணால் -3, இதுவும் -3, இது 1. அடுத்தது R3 வந்து நம்ம எதுவுமே பண்ணலை, அதனால as it is எழுதிடணும். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு இந்த லைனும் போட்டுருச்சு. இப்போ இது ஐடென்டிட்டியாக மாறிட்டனால இங்கே இருக்கிறது தான் A இன்வர்ஸ். இப்போ therefore நம்ம A இன்வர்ஸ் அப்படின்னு போடும்போது -2 -3 1 -3 -3 1 -2 -4 1 அப்படின்னு சொல்லிடலாம். சப்டிவிஷன் 3. இப்போ இதுக்கு நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ A I3 அப்படின்னு எழுதணும். I3ன்றது ஆர்டர் 3 rows and 3 columns. இப்போ நம்ம A காப்பி பண்ணணும். A காப்பி பண்ணும்போது ஒரு மேட்ரிக்ஸ் ஓப்பன் பண்ணி ஸோ 1 2 3 2 5 3 1 0 8. இது 1 0 0 0 1 0 0 0 1 ஐடென்டிட்டி எழுதியாச்சு. ஸோ இந்த ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த A மேட்ரிக்ஸை ஐடென்டிட்டியாக மாற்றணும் எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் வச்சு. அதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த எலிமெண்ட், இதை நம்ம 1 ஆக்கணும். இது ஆல்ரெடி 1 இருக்கு, அதனால இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் அந்த 1 வச்சு 0 ஆக்கணும். ஸோ R2 gives R2 minus 2R1 பண்ணா இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். அதே மாதிரி R3 gives R3 minus R1 பண்ணா இதுவும் 0 ஆயிடும். இப்போ நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் எழுத போறோம். ஸோ ரோ 1 நம்ம எதுவுமே பண்ணல, அதனால அதை as it is காப்பி பண்ணியாச்சு. ரோ 2 இதை வந்து நம்ம இன்ட்டு 2 டைம்ஸ் போட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது 0 ஆயிடும். இதை இன்ட்டு 2 டைம்ஸ் போட்டு சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 1 ஆயிடும். இதை இன்ட்டு 2 டைம்ஸ் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது -3 வரும். ஏன்னா இது வந்து 3 - 6, அப்போ -3. இதை இன்ட்டு 2 டைம் போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2. இதை இன்ட்டு 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1. இதை இன்ட்டு 2 போட்டு 0 - 0 0 தான். இப்போ ரோ 3 வந்து நம்ம as it is சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இது வந்து ரோ 3 minus ரோ 1, ஸோ 1 - 1. அப்புறம் 0, இது -2, இப்போ -2. இது 8 - 3, அப்போ இது 5.
இது 0 minus 1. ஸோ இது minus 1. அடுத்து 0 ரெண்டுமே 0னா இது 0 வந்துடும். அடுத்து 1 minus 0 இது 1. ஸோ இது வந்து ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளோட டார்கெட் இந்த எலிமெண்ட்டை 1 ஆக்கணும். பட் ஆல்ரெடி 1 இருக்கு. இப்போ அதை யூஸ் பண்ணி இங்க மேலேயும் கீழேயும் 2 0 ஆகும். அப்போ நமக்கு இப்போ நம்ம ரோ 1 gives row 1 minus 2 times of row 2. அதே மாதிரி row 3 gives row 3 plus 2 times of row 2 பண்ண போறோம். இப்போ மேட்ரிக்ஸ் ஓபன் பண்ணியாச்சு. row 1 இத வந்து row 2 நம்ம into 2 போட்டு மைனஸ் பண்ணனும். அப்போ இது வந்து 1 minus 0 இது 1 தான் வரும். இது வந்து into 2 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0 வந்துரும். இத into 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது இது into 2 போட்டோம்னா -6 ஆயிடும். இங்க சப்ட்ராக்ட் பண்ணும்போது 3 plus 6 அப்போ இது 9 ஆயிடும். அதே மாதிரி இதை into 2 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5. இது அகைன் into 2 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2. இதை into 2 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணா இது ரெண்டுமே 0 அதனால இது 0. இப்போ ரோ 2 நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ 0 1 -3 இது -2 1 0. ரோ 3 வந்து இதை into 2 போட்டு ஆட் பண்ணணும். ஸோ இது into 2 போட்டு இதோட நம்ம ஆட் பண்ணா இது ரெண்டுமே 0 அதனால இது 0 தான் வரும். இது into 2 போட்டு ஆட் பண்ணா இங்க 0. இதை into 2 போட்டு நம்ம ஆட் பண்ணும்போது இது 5 -6 வரும். அப்போ -1 வரும். இதை into 2 போட்டு இதை ஆட் பண்றோம். ஸோ இதை ஆட் பண்ணும்போது இது -1 -4 இது -5 வரும். இதை into 2 போட்டு ஆட் பண்ணும்போது இங்க 2 வரும். இதை into 2 போட்டு ஆட் பண்ணும்போது 1 வரும். ஸோ இது ஆக்மெண்ட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்மளோட டார்கெட் வந்து இந்த எலிமெண்ட். இந்த இடத்துல நமக்கு 1 வேணும். ஸோ இது 1 வேணும் அப்படின்னா இந்த ரோ 3 ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும். அதாவது ரோ 3 gives ரோ 3 divided by -1. ஸோ நம்ம ரோ 1 ரோ 2 as it is காப்பி பண்ணணும். ஸோ ரோ 2 காப்பி பண்ணியாச்சு. அடுத்தது இதெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகும். 0 0 இது 1 ஆயிடும். இது 5 இது -2 இது -1. ஸோ எல்லாத்துக்குமே சைன் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து இந்த எலிமெண்ட் இங்க 1 கிரியேட் பண்ணணும். அது பண்ணியாச்சு. இந்த 1 வச்சு இது ரெண்டுத்தையும் 0 ஆகணும். அப்போ நம்ம R1 gives R1 -9 times of R3. அதே மாதிரி R2 gives R2 plus 3 times of R3. இப்போ நம்ம R1 சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இது வந்து நம்ம into 9 அப்படின்னு R3 போட்டு சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ இது 1 தான் வரும். ஏன்னா 1 - 0 இது ரெண்டுமே 0ன்றனால இது 0. இது வந்து into 9 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணா இங்க 0 வந்துடும். அதே மாதிரி இதை into 9 போட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து -40 வரும். ஏன்னா 5 - 45. ஓகே, இது மல்டிப்ளை பண்ணா 45 சப்ட்ராக்ட் பண்ணும் -40. இதை into 9 போட்டுட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணும்போது -2 இருக்கு. சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது வந்து +18 வந்துடும். அப்போ 16 வரும். அதே மாதிரி இது into 9 போட்டு சப்ட்ராக்ட் பண்ணும்போது +9 வந்துடும். இப்போ ரோ 2 வந்து இதை into 3 போட்டுட்டு ஆட் பண்ணணும். அப்போ அதை ஆட் பண்ணும்போது இது ரெண்டுமே 0னால இங்கே 0. இதை இங்கே into 3 போட்டுட்டு ஆட் பண்ணா இங்கே 1 தான் வரும். இதை into 3 போட்டுட்டு இதோட ஆட் பண்ணா இங்கே 0 ஆயிடும். அதே மாதிரி இதை into 3 போட்டா இது 15. இதோட ஆட் பண்ணும்போது 13. இதை into 3 போட்டா -6 ஆட் பண்ணா -5. இதை into 3 போட்டா -3 ஆட் பண்ணா -3. ரோ 3 நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ 0 0 1 இது 5 -2 -1. ஸோ இது வந்து நம்ம ஆகுமெண்ட் மேட்ரிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நடுவில் ஒரு லைன் போட்டுச்சு. ஸோ இது நமக்கு இங்கே ஐடென்டிட்டி வந்துட்டனால இதுதான் நமக்கு இன்வர்ஸ். அப்போ நம்ம ஏ இன்வர்ஸ் அப்படின்னு எழுதும்போது ஃபர்ஸ்ட் ரோ -40 16 9 இது 13 -5 -3 அடுத்தது 5 -2 -1.